அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியதோ, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகரங்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 3 குருவானவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் ஆசைப்படுகின்றேன். நான் இளம் குருவாக இருந்த பொழுது ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் மந்த்லி ரெக்லெக்ஷன் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். அப்பொழுது ஒரு முறை நாங்கள் தியான ஆசிரமத்திலே கூடியிருந்தோம். அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் அந்த நேரத்தில் வட இந்தியாவிலே தான்
பட்ட சாட்சியத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த அருட்தந்தை சொன்ன வார்த்தைகள், நான் பள்ளியிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுதோ திடீரென்று ஒரு கும்பல் வந்ததோ, என்னை அடி அடி என்றோ அடித்தார்கள், நிர்வாணமாக்கினார்கள். உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லை. கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் என்னை அடித்து கொண்டே கேவலமாக பேசிக்கொண்டோ நிர்வாணமாக என்னை அழைத்து சென்றார்கள். இது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம நாட்டில் தான். அப்பொழுது அவர் சொன்னார், நான் அவ்வளவு கேவலமாக நிர்வாணமாக அந்த 17 கிலோமீட்டர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதோ என் உள்ளத்திலே இருந்த ஒரே ஒரு எண்ணம் இதுதான், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே எப்படி அவமானப்படுத்தப்பட்டாரோ அதுபோல நானும் இங்கே அவமானப்படுத்தப்படுகின்றேன். கடவுளுடைய பெயருக்கு புகழும் மகிமையும் உண்டாவதாக என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னை ஏளனம் செய்கின்ற ஒரு கூட்டம் எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்னை அடித்து துன்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் நான் மன வலிமையோடு நடந்தேன். அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். 80 வயதிலே அவரால் ஒழுங்காக சாப்பிடுகிட முடியாது. பழங்குடியின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சிறையில் இருக்கின்ற பொழுதோ தன்னுடைய சபை தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். 80 வயசுல அவருக்கு என்ன எப்படி இருக்கும் உடம்பு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பக்கவாத நோய் இருந்தாலும் அவர் எழுதுகின்றார், இந்த சிறையிலே குளிராக இருக்கின்றதோ, நான் முழங்கை ஸ்வெட்டர் ஒன்று கேட்டேன், மெல்லிய போர்வை ஒன்று கேட்டேன், கால்கள் உரை சாக்ஸ் கேட்டேன், ஆனால் எனக்கு மறுக்கப்பட்டு விட்டதோ. 100 நாட்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்த இந்த குருவானவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். நான் முதல்ல சொன்ன அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் அந்த முதிர்ந்த வயதில் அவர் பட்ட கஷ்டங்கள் அருட்தந்தை ஸ்டான் எல்லாருக்கும் தெரியும். இயேசு சபையை சேர்ந்த குருவானவர் ஆண்டவரை போதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அடுத்ததாக அருட்தந்தை அருள்தாஸ் 1999 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அவர் சாகடிக்கப்பட்டார். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு வேலை செஞ்சவங்க தான். கொடூரமாக அவர் ஏழை மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுதோ சாகடிக்கப்பட்டார். இந்த 3 அருட்தந்தையர்களை பற்றி எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், விவிலியத்திலே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வாசகங்கள், இந்த வார்த்தைகள் ரொம்ப 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 உண்மையானவை. எத்தனையோ மிஷனரிஸ் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சிவந்த மண் என்று அழைக்கப்படுகின்ற புனித அருளானந்தருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் குருத்துவ வாழ்க்கையிலே பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது.
இன்றைய வாசகத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி இருக்கின்றன. 12 அப்போஸ்தலர்களே யூதாஸ் காரியோத்து பிறகு மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதன் பிறகு அவருடைய 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அனைவருமே தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். புனித அருளப்பரை தவிர அனைவருமே தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், சாட்சியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதோ நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இதைதான் அப்போஸ்தல பணியிலே பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தல பணி 4வது அதிகாரத்தில் 1 to 4 வரை வருகின்ற வசனங்கள். அங்கே புனித ராயப்பரும் அருளப்பரும் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை போதித்தார்கள் என்பதற்காக சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அதேபோல் அப்போஸ்தல பணி 4வது அதிகாரத்தில் 5 to 7 வரை பார்த்தோம் என்றால், இதோ இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னதற்காக இதே ராயப்பரும் அருளப்பரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இன்னைக்கு இல்லை, அப்பவே தொடங்கிடுச்சு. அப்போஸ்தல பணியிலே 5வது அதிகாரத்தில் 17 நாம் வாசித்தோம் என்றால், அங்கே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அதன் பிறகு புனித சின்னப்பருடைய வாழ்க்கை, அவர் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல, வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டார். காரணம் இயேசு கிறிஸ்துவை அவர் போதித்ததினால்தான், இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான். அப்போஸ்தல பணி 16வது அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகின்றதோ, இதோ அங்கே சின்னப்பரும் சீலாவும் அடிக்கப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தல பணி 25வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு சொன்னது போல, நீங்கள் அரசர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அங்கே புனித சின்னப்பா அக்கிரிப்பாவுக்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்படுகின்றார். புனித சின்னப்பருடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தல பணி 14வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் கல்லால் எரியப்படுகின்றார். கல்லால் எரியப்படுகின்றார். 12வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றார். இவ்வளவு துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக நான் இந்த விவிலிய உண்மைகளை சொல்லுகின்றேன் என்றால், இயேசு சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு நிஜம், எவ்வளவு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதோ 3 விதமான கொடுமைகள், தண்டனைகள், துன்பங்கள் நமக்கு வரும். முதலாவது, நாம் துன்புறுத்தப்படுவோம். அதை கண்டோ நாம் பயந்து விடக்கூடாது. ஏனென்றால் எப்படி துன்புறுத்தப்படுவோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் நொறுக்கப்படுவோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலர் நீங்களே நினைக்கலாம், பைபிள் சொன்னதற்காக நான் இப்படிதான் கட்டுப்பாடோடு வாழ ஆசைப்படுகின்றேன். அப்படி கட்டுப்பாடோடு வாழ ஆசைப்படுகின்ற பொழுதோ உங்களுடைய குடும்ப நபர்களே உங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள். பைபிள் சொல்லுது, உண்மையை தான் நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதோ, நம்மளுடைய குடும்பத்திலே நாம் உண்மையை பேசுகின்ற பொழுதோ, வண்டார்ரா ஹரிச்சந்திரன், வண்டார்ரா மகாத்மா அப்படின்னு சொல்லி நம்மையே வெறுத்து ஒதுக்குவார்கள். ஆகையால் நம்முடைய குடும்ப
அங்கத்தினர்களே, பல நேரங்களில் நாம் விவிலியத்தின்படி வாழ ஆசைப்படுகின்ற பொழுதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளின்படி வாழ நினைக்கின்ற பொழுதோ நாம் துன்புறுத்தப்படுவோம். மனதளவில் துன்புறுத்தப்படுவோம். உடல் அளவில் கூட ஒரு சில சமயங்களிலே நாம் துன்புறுத்தப்படுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவார்கள், கோர்ட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்கள், ஒரு சில சமயத்தில் சிறையில் கூட அடைக்கப்படுவோம். ஆகையால் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுதோ முதல்ல நமக்கு சித்திரவதைகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்காக நாம் உயிரையும் கொடுக்க வேண்டி இருக்கும். நான் சொன்ன 3 அருட்தந்தையர்கள் இவங்க மட்டுமில்ல, ஒவ்வொரு வருடமும் பல இடங்களிலே உலக அளவிலே எத்தனையோ அருட்தந்தையர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எத்தனையோ வேத போதக நாடுகளில் தங்களுடைய வேதத்தை ஆண்டவருக்காக போதிக்கின்ற பொழுதோ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டோ இழந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகையால் மரணம் கண்டிப்பாக வரும். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதோ 3 வருஷத்துல முடிச்சிட்டாங்க. அவரை முடிச்சிட்டாங்க. அந்த 3 வருஷம் கூட முடியல, அதற்குள்ளே முடித்து விட்டார்கள். அதேபோல் நீயும் இயேசு கிறிஸ்துவை போல உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக இருப்பதை இருப்பது போல எடுத்து சொல்லுகின்ற பொழுதோ நம்மளும் அப்படிதான் ஒரு பிரின்சிபல்ஸோட, கன்விக்ஷன்ஸோட நாம் வாழுகின்ற பொழுதோ நாம் துன்புறுத்தப்படுவோம். ஜாதிகளை மறந்தோ, இனங்களை மறந்தோ, மொழிகளை மறந்தோ, நிறங்களை மறந்தோ கடவுளுக்காக நாம் நிற்கின்ற பொழுதோ கண்டிப்பா எத்தனை பங்குகள்ல இது நடக்கல. நான் சொல்றது இந்த சாமியார் கேட்கல, அவரை பத்தி சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, அவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர். நான் சொல்றபடி இந்த சாமியார் செய்யல, அவரு பத்தி எவ்வளவு நம்ம புறம்பு பேசணும். ஆகையால் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்காக மரணம் என்பதோ நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, மனதளவில் மட்டும் நாம் துன்புறுத்தப்பட மாட்டோம், மரணத்தில் மட்டும் நாம் துன்புறுத்தப்பட மாட்டோம், உடல் அளவிலும் பல நேரங்களிலே நாம் துன்புறுத்தப்படுவோம். யோசிச்சு பாருங்க, அருட்தந்தை ஸ்டான் பாவம் 80 வயசுல பேசக்கூட முடியாது. சக்தி என்ன சக்தி இருக்கும்? ஒரு பக்கம் பக்கவாதம். ஆனால் கிறிஸ்துவுக்காக அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அருட்தந்தை ஜேசுதாஸ் 17 கிலோமீட்டர் நிர்வாணமாக அவர் நடத்தப்பட்டார். அந்த உடல் உபாதைகள், கஷ்டங்கள், துன்பங்கள். ஆனால் இத்தனை நடந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்காக செய்கின்ற பொழுதோ நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அததான் சொல்றாரு, நீங்கள் என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், நீ கவலைப்படாத, எல்லாவற்றையும் நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். எத்தனையோ குருக்களை கேட்டு பாருங்க, நாம் நல்லதற்காக போராடுகின்ற பொழுதோ, நல்லதற்காக செய்கின்ற பொழுதோ, நல்லதற்காக வாழுகின்ற பொழுதோ, உண்மைக்காக, நீதிக்காக நிற்கின்ற பொழுதோ அந்த இயேசு கிறிஸ்துவை போலதான் நாமும் அந்த குருக்களை சிலுவையில் அறைகின்றோம். ஆனால் அவர்கள் அனாதைகளாக இல்லை, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த தேவன் பரிசுத்த ஆவி அவர்களோடு இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எப்பவுமே. அதனால்தான் நான் யூசுவலா சொல்லுவேன், உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பையனை அனுப்புங்க, குருவானவராக அனுப்புங்கள், ஆண்டவருக்கு பணி செய்வதற்கு அனுப்புங்கள். அனுப்பின பிறகு அவன் குருவானவர் ஆன பிறகு அவனோட உட்கார்ந்து பேசுங்க, அப்போ தெரியும்.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் 100% உண்மை. இது உண்மை. நாம் நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய பங்குகளிலே நாம் எப்படி குருக்களை பார்க்கின்றோம்? பெரிய கேள்வி, யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அழைக்கப்பட்டவர்களோடு மக்கள் இருக்கின்றார்களோ இல்லையோ, ஆண்டவன் இருக்கின்றார். ஏன்னா அழைத்ததோ மனிதர்கள் அல்ல, ஆண்டவர். இதை புரிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்காக வாழ முற்படுகின்ற பொழுதோ நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நாம் நொறுக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும், நாம் தூக்கி எறியப்பட்டாலும், நமக்கென்று ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இந்த இறுதி ஆண்டவர். இதை புரிந்து கொண்டு வாழ்வோம். அழைக்கப்பட்டவர்களோடு ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வோம். நல்ல கிறிஸ்தவ மக்களாக நாம் பயணிப்போம்.